திசையன்விளை அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் அனுமதியின்றி நடைபெறும் ஜபக்கூட்டத்தை தடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், என்ன நடந்தது? பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய ஒரு பள்ளியில் அனுமதி இல்லாமல் மற்றும் சட்ட விரோதமாக ஜப கூட்டம் நடத்தப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி இந்து முன்னணி சார்பில் தற்பொழுது போராட்டங்களானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கிறிஸ்தவ அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் நடைபெறக்கூடிய இந்த ஜப கூட்டங்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பில் ஏற்கனவே காவல்துறையில் முறைப்படி புகார் மனு அளிக்கப்பட்டது. இருப்பினும் காவல்துறை தரப்பில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சம்பந்தப்பட்ட பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு இந்து முன்னணி நிர்வாகிகள் தீவிர ஆர்ப்பாட்டத்தில் நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். காவல்துறையின் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட போதிலும் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை ஓயப் போவதில்லை என்று இந்து முன்னணி நிர்வாகிகள் திட்டவட்டமாக அறிவித்தார்கள். பள்ளியில் நடைபெற்று வரக்கூடிய சட்டவிரோதமான இந்த ஜப கூட்டத்தை முழுமையாக நிறுத்தாவிட்டால் நாங்கள் உணவருந்த மாட்டோம், இங்கிருந்து வெளியவும் செல்ல மாட்டோம் என்று முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் தொடர் உள்ளிருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்து முன்னணி நிர்வாகி முருகன் என்பவர் திடீரென்று மயங்கி விழுந்தார். உடனே சக போராட்டக்காரர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய மண்டபத்தில் போராட்டம் நடந்து வரக்கூடிய நிலையில அரசின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மயங்கி விழுந்த போதிலும் அங்கிருந்து காவல்துறையினரோ அல்லது வருவாய்த்துறையினரோ அருகில் சென்று என்னவென்று கூட விசாரிக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக இந்து முன்னணி தரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில போராட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகி மயங்கி வந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜப கூட்டங்களை நடத்தக்கூடாது, அதுவும் அரசு உதவி பெறக்கூடிய ஒரு பள்ளிகளில் மதம் சார்ந்த எந்த ஒரு பிரசங்கமும் நடைபெறக்கூடாது என்று இந்து முன்னணி சார்பில் ஏற்கனவே காவல்துறையில் மனு அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் அந்த மனு மீது உரிய விசாரணை நடத்தி இது போன்ற ஜப கூட்டங்களை நடத்துவதை தடுக்க வேண்டும் என்று கூறி அதை காவல்துறையினர் முறையாக தடுக்காத காரணத்தினால் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக தற்பொழுது வரை இந்து முன்னணியர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்து முன்னணியின் மாநில செயலாளர் குற்றாலநாதன் தலைமையில் அங்கு ஏராளமான இந்து முன்னணி நிர்வாகிகள் கூடியிருக்கக்கூடிய நிலையில இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அவர்கள் தற்போது வரை உணவு அருந்தாமல் இந்த ஜப கூட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி தொடர்ச்சியாக ஒரு முழக்கங்களும் எழுப்பிட்டு வராங்க. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.